ஹாய் கைஸ். மகாநதி இன்றைக்கு எபிசோடு எப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. நர்மதா கேட்குறா, ஒர்க் அதிகமானா அதெல்லாம் இல்லை, அம்முக்கு உடம்பு சரியில்லைன்னு விஜய் சார் சொன்னார் இல்லையா, அதனால் அம்முவை பார்க்கலான்னு போனேன். ஆனால் அம்மு என்கிட்ட பேசலை. நம்ம வெளியே போகலாம், ஜாலியாக சுற்றிட்டு வரலான்னு கூட சொன்னேன். ஆனால் அம்மு என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படி தானே படுத்து படுத்து தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் கங்கா, அதெல்லாம் அவங்க அப்பா பார்த்துக்குவாங்க, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு காவேரி எழுந்திரிச்சு போயிடறாங்க. இங்கே விஜய் உட்காந்துருக்காரு. சித்தி டிஃபன் கொடுக்குறேன்னு எடுத்துகிட்டு போனாங்க. திருப்பி டிஃபன் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. என்னென்னு கேட்குறப்ப, குழந்தை சாப்பிட மாட்டேங்கிற விஜய், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி சித்தி சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா வந்துட்டு என்னது மத்தியானமும் குழந்தை சாப்பிடல, இப்போவும் சாப்பிடலையா, என்ன நினச்சி இது பண்ணுறது, குழந்தைக்கு சாப்பிட்லன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. 2 நேரம் சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்றாரு. அதுக்கு என்னென்ன தெரில, யாழ்னி இந்த வரைக்கும் குழந்தை நல்லா தான் இருந்தால், அதுக்கப்புறம் என்கிட்ட என்னென்னு தெரில, குழந்தை பேசவே இல்லை, உம்னவே இருக்கா அப்படின்னு சொல்லவும், யாழ்னி போனதுக்கப்புறம் உன்னோட பழைய ஃபோட்டோவில் யாழ்னியும் பாப்பாவும் பீரோலேருந்து எடுத்து பார்த்துருக்காங்க போல். அதுக்கு யாழ்னி இது என்னோட சித்தின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, எங்கள் அப்பா கூட இருக்காங்க, இவங்க என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லியிருக்கு. அங்கே அப்பா கூட இருக்கிறது என்னோடய அம்மாவா இல்லை யாழ்னியோட சித்தியான்னு கேட்குறாங்க. குழந்தைகிட்ட எப்படி உண்மையாக சொல்ல முடியும், எதையோ சொல்லி சமாளித்து மழுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் சமாளிச்சிட்டிங்கப்பா, என்னால் முடியல, என்கிட்ட அத்தனை கேள்வி கேட்டால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, உன்னோட காவேரி மிஸ் தான் உன்னோட அம்மா நான் சொல்லிட்டேன். அதுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன், நான் நடந்த எல்லா விஷயமும் குழந்தைகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ராதா சொல்கிறாங்க. என்ன சித்தி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. காவேரி நினச்சிட்டு அம்முக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க அம்மா பற்றி அவ்வளோ கேள்விகள் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தி சொல்கிறாங்க. இதுக்காக நீ என்னை மன்னிச்சிரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு என்ன அம்மா பற்றி அப்பா இவ்வளோ நாளாக நம்மகிட்ட சொல்லவே இல்லைன்னு நினைப்பால அப்படிங்கிறாங்க. சரி, நீ போய் குழந்தைய பாரு விஜய் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு விஜய் மேலே போகிறாங்க. அங்கே அம்மு படுத்துருக்காங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா சோகமாகவே இருக்க, அப்பாட்ட ஏதாவது கேட்கணுன்னா கேளு அப்படிங்கிறாங்க. அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, இவங்க என்னோட அம்மான்னு சொன்னீங்க, காவேரி மிஸ் தான் என்னோட அம்மான்னு ஏன் சொல்லலை, அம்மாவுக்கு எனக்கு தான் அம்மாவை தெரில, அம்மாவுக்குமா என்ன தெரியல அப்படிங்கிறாங்க. உன்னோட அம்மான அவங்களோட குழந்தைன்னு தெரியாமலே உன்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, தெரிஞ்சால் இன்னும் நல்லா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் மறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு.